என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைத்திருக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கூட திரும்ப சொல்லலாமே பார்க்கிறவங்க, நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய இரக்கத்தை பாராட்டினார். அந்த கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 15-16 வசனங்களில் சொல்லுகிறது. வாசிங்க. 2 சாமுவேல். வேகமா டக்கு டக்குன்னு எல்லாரும் வேத பகுதியை திருப்பி கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை எல்லாரும் கவனிக்கலாம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து, கவனிங்க, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவன் இங்கே தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு, அப்படின்னா உன் சந்ததியை, உன் தலைமுறை உன் மேல வைத்த கிருபையை உன் சந்ததியை விட்டு, உன் தலைமுறையை விட்டு என்றைக்கும் நான் விலக்கவே மாட்டேன். புரியுதுங்களாங்க? வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. அதான் உங்க வாழ்க்கையில ஜெயமா மாறும், ஆசீர்வாதமா மாறும். வசனத்தை கேட்டு கை தட்டணும், சோத்திரம் பண்ணணும், ஆமேன்னு சொல்லணும். அதான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை அப்படின்றார். தாவீதுக்கு நித்திய உடன்படிக்கையாய் அவனுக்கு அந்த கிருபை ஏற்படுத்தினார். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தாவீதினுடைய சந்ததியிலே யார் பிறந்தா? அந்த கிருபை அவனுக்கு சொன்னார், அது நிறைவேறியது. கிருபையின் தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவன் சந்ததியில வெளிப்பட்டு அந்த கிருபை, தாவீதுக்கு அருளின அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு பூமி முழுவதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல சத்தம் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் வைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதின் சந்ததியில யார் பிறந்தா? இயேசு. தாவீதின் வேர், ஈசாயின் வேர். புரியுதுங்களா உங்களுக்கு? தாவீதின் குமாரன் எனப்பட்டவர் இயேசு இந்த பூமியில பிறந்து, கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வந்து, அல்லேலூயா சொல்லுங்க, கிருபையை எல்லா மனுகுலத்துக்கும் கொடுத்தார். இப்படிப்பட்ட நித்திய உடன்படிக்கை, அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில இழந்து போகாம நம்ம இருந்தோம் சொன்னா, இந்த கிருபை என்ன செய்யும்? நித்தியத்து வரைக்கும் நம்மளை கொண்டு போகும். நித்திய மோட்சத்துக்கு நம்மை வழி நடத்தக்கூடியது. ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகள் நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்துல நல்லா கவனிக்கிறீங்களா? பின்னாடி கையை வைத்து சொல்லுங்க. நல்லா கவனிங்க வசனங்களை. பிரைஸ் காட். அங்கே சொல்லும் போது பாருங்க, அடுத்த அவர் அந்த அதிகாரம் முழுவதும் சில காரியங்களை சொல்லுகிறார். சில வார்த்தைகளை சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை நான் தருவேன் அப்படின்னு முன்னும் பின்னும் சில வார்த்தைகளை மையப்படுத்துகிறார். அதை தான் நம்ம கவனிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. முன்னாடி வசனத்திலையும் பின்னாடியும் சில காரியங்களை சொல்லுகிறார். இதை நான் உங்களுக்கு செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கள்ட்ட சொல்றாரு. இதை அருளுவேன், நித்திய உடன்படிக்கையா உங்களுக்கு அருளுவேன், நீங்க இப்ப என்ன செய்யணும்? அல்லேலூயா. அதுதான் கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். நம்ம என்ன செய்யும் போது இந்த மாறாத கிருபை, விலகாத கிருபை உன் வாழ்க்கையில கிருபை விலகாம உன்னை காக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை கவனித்து நீ செய்வாயானால் அந்த கிருபை, நித்திய கிருபை, அல்லேலூயா, அது உன் வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்யும். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் சந்ததியின் வாழ்க்கையில கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்ய பண்ணுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல் வசனத்துல சொல்லுகிறார், வாசிங்க. 55 முதல்ல 51:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே என்ன செய்யுங்க? நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் அப்படின்ற. அப்ப ஆண்டவர் இங்க கேட்கிறாரு, ஒரு தாகம் தேவைன்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, ஒரு தாகம் தேவை. சத்தமா சொல்லுங்க. ஒரு தாகம் இருந்தா என்கிட்ட வா அப்படின்றார். பரிசுத்த வாழ்க்கையை குறித்து, நீதியின் வாழ்க்கையை குறித்து,
நீதியின் மேல் 5ஆம் மத்தேயுல சொல்றாரு இல்லையா, 5ஆம் அதிகாரத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? நீதியின் மேலே. ஓ தாகமா இருக்கிறவர்களே எங்க வாங்க? தண்ணீர் அண்டைக்கு வாங்க. அதான் தண்ணீர் யாரு? என் அண்டைக்கு வாங்கன்றார். யோவான் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் வேகமா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பண்டிகையின் கடைசி நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து அப்படின்றார். ஹல்லேலூயா. தாகமா இருந்தா ஏன்டவா அப்படின்றார். அவர் அதான் கூப்பிடுறார், அரை கூவல் விடுகிறார். தாகம் தேவை. எதுக்கு தாகம் தேவை? நீதியின் மேலே, பரிசுத்தத்தின் மேலே, தேவன் மேலே. இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற நாம அவர் மேலே ஒரு பசி தாகம் வருகிறதா? தேவனை அறியணும்னு சொல்லி ஒரு பசியும் தாகம் யாரிடத்தில் இருக்கிறது? ஒரு ஏக்கம் யாரிடத்தில் இருக்கிறது? ஒரு வாஞ்சை யாரிடத்தில் இருக்கிறது? அவர்களுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அவர்கள் வாழ்க்கையிலே நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். கிருபையை பாராட்டி. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. அப்போ ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் தேவன் மேல நமக்கு எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்? நம்ம இருதயத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தில் ஓயாமல் ஆண்டவர் மேல நமக்கு என்ன இருக்கணும்? நான் சொல்றேன், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது அப்படின்றான். ஒரு தாகம் வேண்டும். ஆண்டவரிடத்துல நான் மனம் திரும்ப வேண்டும். என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நான் வெறுக்கிறேன். இந்த உலக பிரகாரமான மதியனமான புத்தியனமான பாவம் நிறைந்த அந்த உலகத்தை, இந்த வாழ்க்கையை வெறுக்கிறேன். உம்மை விரும்புகிறேன் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்கும் போது, வசனத்தை கேட்கும் போது தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளாக இந்த தாகம் ஏற்பட வேணுன்றார். தாகத்தோடு முதல்ல கேட்கறீங்களா? நிறைய பேருக்கு இப்பவே கண் அடிக்குது. அல்லேலூயா. வசனத்தை கேட்டீங்கன்னா உங்க கண்ணு லைட் அடிக்காது. சோத்திரம். வசனத்தை கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு அடிக்காது. என்ன சொல்றார் ஆண்டவர்? இன்னைக்கு எனக்கு என்ன பேசுகிறார்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தாகங்கள் எங்க இருக்கு? உலகத்தின் மேலதான் இருக்கு. நான் அதை அடையணும், நான் இதை ரீச் பண்ணணும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, நான் என்ன ஆகணும்? பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய கலெக்டர் ஆகணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி வீடு வாசல் வாங்கணும், நான் அதை அடையணும், என் சொந்தக்கார மந்தகாரன் மத்தியில நான் இப்படி திருமணம் பண்ணணும், அப்படி என் வாழ்க்கையை கட்டி அமைக்கணும், இப்படி செய்யணும். எப்படியோ இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன செய்யறாங்க? ஓடிக்கொண்டிருக்குது ஜனம். நீ தேவன் மேல இன்றைக்கு இதெல்லாம் உலகத்திலே அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள். உலகத்துல எல்லாவற்றையும் நாம் விட்டுட்டு போக வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு தேவன் மேல ஒரு தாகம் நமக்கு என்ன செய்வதில்லை பிரியமானவர்களே. இன்னைக்கு கேட்கிற சத்தியத்திலே நமக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில கிருபையை கர்த்தர் இன்னும் அதிகமா, ஆண்டவரை இன்னும் நான் உன்னை அறியணும், இன்னும் நான் அறியணும். நீ தேவனை அறிந்த ஒரே நிலையில நம்ம இருக்கவே கூடாது. தேவனை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவம் தேவைன்னு வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் என்ன தேவை? ரட்சிப்பின் அனுபவம் தேவை. ஜெபிக்கணும். ஆண்டவரே, வாழ்க்கை ஜெப வாழ்வு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபத்தின் மேலே உங்க வாழ்க்கையில ஒரு தாகம் இருக்குன்னு சொன்னா, பிரைஸ் காட். அல்லேலூயா. வேத சத்தியத்தை அறியணும், இன்னும் நல்லா அறிந்து கொள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை அறிந்து அதன்படி நான் நடக்கணும்னு சொல்லி அந்த வசனத்தின் மேல நமக்கு ஒரு தாகம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் கற்று தருவார், அறிய வைப்பார். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, இல்லைன்னா முடியாது. தாகம் இல்லாம முடியாது. நல்லா அப்படிதான் வளர்ந்தோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாவத்தை வெறுத்துட்டே இருப்போம். பாவத்தை
வெறுத்துக்கிட்டே இருக்கணும். முடியல, இந்த வாழ்க்கை விரும்பல, இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம். சத்தியத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், இயேசு அறிஞ்சுக்கிட்டோம். அப்ப இயேசு விரும்புற ஒரு வாழ்க்கை வேணாண்டவரே, வேணும் 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 கேட்க கேட்க என்ன பண்றாரு? நம்ம தாகத்தை பார்த்து அவர் நமக்கு தண்ணீரை ஊற்றுகிறார். தாகமுள்ளவன் மேலதான் நான் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். சொல்றது விளங்குதாங்க? அப்படி வெறுக்கணும் வாழ்க்கையை. அப்படியே போறது எப்படியோ ரைட்டு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்படியே ஒரு என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்க கூடாது. சத்தியத்தை கேட்கிறனா உணரணும், அறியணும். ஆண்டவரே மாறணும், ஆண்டவரே நான் என் வாழ்க்கை மாறணும், ஆண்டவரே. சொல்றது விளங்குதாங்க? என் வாழ்க்கை என்ன செய்யணும்? இன்னும் மாறணும். ஜெப வாழ்க்கைகள் குறையா இருக்கும்போது கேட்கணும். வாழ்க்கையில எல்லாம் ஜெபிச்ச நாட்கள் உண்டு, ஜெப வாழ்க்கையில குறைவற்ற நாட்களும் உண்டு. குறைபட்ட நாட்கள் எல்லாம் ஐயோ ஜெபம் இல்லைன்னா இன்னும் இது போதாது ஆண்டவரே, இன்னும் இந்த ஜெப வாழ்க்கை வேணும், இன்னும் உங்களோட இருக்கணும், இன்னும் உங்களோட இருக்கணும். வேதத்தை வாசித்தோம், இன்னும் வேதத்தை அறியணும், இன்னும் சத்தியத்தை அறியணும். ஆண்டவர் சமூகத்துல ஒரு புது வருடத்திற்காக ஒரு முறை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, ஒரு 10 வருடம் இருக்கும், ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நம்ம ஓரளவுக்கு அப்படியே வாசிட்டோம், நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி இடையில ஒரு கேப் விழுகுது பைபிள் வாசிப்புல. அப்ப சொன்னார், இரவும் பகலும் தூங்காதீங்க ப்ளீஸ், வசனத்தை கவனிங்க, விழிச்சு கவனிங்க வசனத்தை. சின்ன வந்து தூங்குனா இப்ப என்ன இருக்கு சமூகத்துல? வசனத்தை கவனிக்கணும்ல. ரைஸ்ல நல்ல கையை உயர்த்தி அப்படியே தூங்குனா என்ன சமூகத்துல வந்துட்டு அப்புறம் என்னத்த சொல்றது? சோத்திரம். பயபக்தி, கர்த்தருடைய ஆராதனை, 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ 100 பேரோ, இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை, தேவன் பேசுறார். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நாள் வரோம், நம்ம பக்தியோட என்ன செய்யணும்? வார்த்தையை விழிப்பா உட்காந்து கேட்கணும். இந்த மைண்ட் அந்த செட்டப்போட வரணும். இங்கே வரும்போது ஏன் ஆராதிக்கிறது, நல்லா ஒப்பு கொடுக்காம ஆராதிக்காம உட்காந்துட்டு தூங்கிட்டு போயிட்டு கிரியே நடக்காது. ஆண்டவர் இது செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். நல்லா விளங்குதா உங்களுக்கு? கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்போ நல்லா ஆண்டவருடைய காரியங்களில அப்ப ஆண்டவர் இரவும் பகல் என்ன செய், என்னோட வேதத்துல பிரியமா இரு அப்படின்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் அதை கீழ்ப்படிந்து வேதத்தை மறுபடியும் எடுத்து திரும்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிச்சுட்டே இருக்க ஆவியானவர் நான் ஆரம்பத்துல கற்று அறிந்த சத்தியத்தை விட அதிகமா சத்தியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதிகமா வெளிச்சம் கிடைக்க ஆரம்பித்தது. நல்ல சத்தியத்துல புரிந்து கொள்ளுகிற கிருபை கிடைத்தது. இன்னும் எனக்கு தாகம் இருக்கு, இன்னும் எனக்கு அதிகமா ஆர்வம் இருக்கு. இன்னும் வருஷத்துல 2 முறை 3 முறை 5 முறை பைபிள் வாசிப்பு என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அதிகமாகணும். குறைவா இருக்க ஆண்டவரேன்னு தான் கேட்கிறேன். இன்னும் சொல்றது விளங்குதாங்க? ஜெப வாழ்க்கை குறைவா இருக்கு, அதிகமாகணும். ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கணும். ரூபன்ட்ட சொல்லுவேன், ஏய் நீ சின்ன வயசுல ஜெபம் பண்ண ரைட்டு, இன்னும் அந்த அனுபவத்திலேயே இருக்கிற, இந்த அனுபவம் பத்தாது உனக்கு. ஏன்னா கல்லூரி படிப்புக்கு போனதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். அந்த வாலிப வயதை அடையும் போது நிறைய எதிர்பார்த்தேன். எனக்கு ஒரு வயது அடைய நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். தேவனை நீங்களே தேடணும். நாங்களாம் அப்படிதான் தேடணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜெபம் நீங்க எப்பவுமே பாருங்க, சில பேர் 1 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ற, முக்கால் அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ற, ஏதோ ஒரு அதிகாரம் படிச்சுட்டான், அவ்வளவுதான். ஏதோ இன்னைக்கு போயிட்டேன், ஊழியம் செஞ்சுட்டேன், இதெல்லாம் நிறைவா நினைத்து கொள்றாங்க. இல்ல, நல்லா கவனிங்க. தேவனோடு உறவாடுகிற அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். செய்யறதெல்லாம் கடமைக்கு செய்யறதில்ல எதுவுமே. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனோடு என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? நம்ம உறவாடுகிறவர்களாக மாறணும். அப்ப அதே ஜபம் ரொட்டேட் ஜபம் தான் பண்றான். ஒரு மணி நேரம் ஜபம் பைபிள் வாசிக்கிறான், ரைட்டு. ஆனா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த வயது வரும்போது இந்த சத்தியத்தை சின்ன வயசுல அறிஞ்சிருக்கிறான், இன்னொரு வயது வரும்போது இன்னும் தாகத்தோடு தேடுவான், இன்னும் அதிகமா அர்ப்பணிப்பான், இன்னும் உபவாசம் போடுவான். நாங்கள் அப்படிதான் உபவாசம் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கேட்காமையே இரவுல உட்காந்து ஜெபம் பண்றது, உபவாசம் 7 நாள் போடுறது, 3 நாள் போடுறது, 21 நாள் நியமிச்சு ஜெபம் பண்றது, ஏதோ ஒரு நாட்களை ஒதுக்கி ஜெபம் பண்றது, வேதத்தை எடுத்து சும்மா உட்காராம பார்க்காம எடுத்து பைபிளை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். நீங்க பசங்களா இருக்கிறீங்க, நாங்க வரும்போது உட்காந்து நீ அப்படியே தாகத்தோடு பைபிளை படிக்கிறத பார்க்கணும். அதனால சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு புஸ்தகத்தை அப்படியே படிச்சு முடிப்போம். ஒரு புக்குகளை லேவியாமம் யாத்திராகம் அப்படியே ஒரு புக்குகளை அப்படியே படிச்சு முடிப்போம். சில புக்குகள் ரெஃபரன்ஸ் புக்குகள்லாம் வந்தது, அதுக்கு விளக்க உரை இருக்கும்.
ஒரு இதுக்கு ஒரு விளக்க உரை ஒழுங்குக்குன்னு ஒரு விளக்க உரை பெருசா ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 விளக்க உரை இருக்கு அந்த புக்கில். உட்காந்து ஒரே மாசத்துல அந்த விளக்க உரைகளை முழுதும் படிச்சு முடிச்சோம். அப்போ அடுத்தது அறியறதுக்கு அப்படின்னு வாசிட்டே இருக்கணும். அப்பதான் சத்தியம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். நம்மளாம் எடுத்தோன்னே படிச்சோன்னு உனக்கு எல்லாம் விளங்காது. எடுத்தோன்னே ஆண்டவரை நீ எல்லாம் முழுசா அறிஞ்சிக்க முடியாது. தேவனிடத்துல கிட்ட போயிட்டே இருக்கணும், கிட்டி சேர்ந்துகிட்டே இருக்கணும். பண்ணுமல்ல, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னுமுமை அறியணுமே, இன்னும் கிட்ட போகணும், இன்னும் அறியணும். ஆண்டவரை பார்க்கணும், இங்க பைபிள படிக்கிறத பார்க்கணும், ஜெபம் பண்றத பார்க்கணும். உங்களை விளங்குதா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எந்திரிச்சு பைபிளை படிச்சு எடுத்து சில பகுதிகளை வாசிக்கணும். அப்படியே உட்கார்ந்து பல மணி நேரம் வாசிக்கிறத பார்க்கணும். அந்த தாகம் தான் உங்களை என்ன பண்ண ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு அடுத்த வெளிச்சத்துல உங்களை நடத்த முடியும். ஜெபிக்கணும், தனியா போய் உட்கார்ந்து கர்த்தர் சமூகத்துல தேவனை தேடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கணும். சும்மா பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுக்கு ஒரு கிருபை உண்டு. அது அப்படியே உங்கள் லைஃபுக்காக, உங்களுக்காக, தேவனுக்காக, மற்றவர்களுக்காக அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கு வா. உனக்காக அப்படின்னா ரைட்டு, ஆண்டவர் அந்த கிருபையும் கொடுக்கிறார். போ, பிரைஸ் தி லார்ட். தேவைக்காக உனக்காக வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கிருபை உண்டுதான். நீ ஏதாவது ரொட்டேஷனா பாரம்பரியமா ஒரு வாழ்க்கையை தேடுற ஒரு கிருபை உண்டு. அது உனக்கு ஏதோ சில தேவைகள் சந்திக்கப்பட்டு இல்ல, ஆண்டவர் அறிய விருப்பம், ஆண்டவர் உறவாட விருப்பம், ஆண்டவரோடு நடக்க விருப்பம், மறுரூபமாக விருப்பம், என் வாழ்க்கையை மாற்ற விருப்பம். ஆண்டவர் அறிஞ்சிட்டான்னு நான் மாறிட்டேன்னு நினைக்க கூடாது. மாறிக்கிட்டே இருக்கணும். எப்படி? சத்தமா சொல்லுங்க. எப்படி தம்பி, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு போடுற வசனம் உங்களுக்கு இதெல்லாம் தூரமா இருக்கலாம், கஷ்டமா தெரியலாம். ஆனா ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் ஆண்டவர் உங்களோடு பேசுறார். தாகம் வந்துட்டா உனக்கு கிருபை பெருகிரும். ஆவியானவர் உன்னோடு இடைப்படுகிறார். இப்போ அப்போ ரொட்டேஷன் ஆன ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. விளங்குதாமா? மண்டையில ஏறுதாங்க, கவனி, சத்தியத்தை கவனிக்கிறியா? ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? உறவாடுகிற அனுபவத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இது புரியணும் உங்களுக்கு, இது விளங்கணும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். தாகம் தான். இப்ப நாங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டோடனே அப்படியே நாங்க வரும்போதே எப்படியா குதிச்சோமா? சொல்லுங்க. எத்தனை தேவ மனிதர்கள், எத்தனை ஊழியர்கள், யாரும் அப்படி இல்லை. எல்லாரும் வளர்ந்தார்கள். ஆண்டவர்கிட்ட நெருங்கி தான் எல்லாரும் உருவானாங்க. அப்ப உனக்குள்ள அந்த தாகம் இல்லாம, அதான் சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தாகத்தோடு வா. என் ஜீவியம் மாறணும், என் வாழ்க்கை மாறணும், இன்னும் ஆண்டவர் அறியணும். அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு புரியல, இன்னும் தேடணும்டா, இது பத்தாது, இது வச்சு எல்லாம் என்ன செய்ய முடியாது ஆண்டவருக்குள்ள. இன்னும் நீ அடுத்த அறிவை அடைய முடியாது. நீ ஒரு அறிவு அடைஞ்சிருக்கிற, ரைட்டு, இயேசுவை தெரியும். ஏன் தெரியாது? எல்லாருக்கும் தான் தெரியும் இல்லையா? சங்கீதம் 23 தெரியும், மலை பிரசங்கம் தெரியும். சோத்திரம், அல்லேலூயா. சில சத்தியங்கள், சில காரியங்கள் விளங்கும். முழுசான இன்னும் ஆவிக்குரிய வெளிச்சம் இன்னும் உள்ள போக போக அந்த புரிந்து கொள்ளுதல், ஓ வசனங்கள் இப்படி இருக்கிறதா அப்படி நீ தேடி வாசிக்க தான் புரிந்து கொள்ள முடியும். அறியறதுக்கல்ல, நம்ம வாழ்றதுக்கு தான் முதல் நமக்கு வசனம் தேவை. தட்டி சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? வசனத்தை அறிந்து கொள்ள அல்ல, தேவனை அறிந்து கொள்வதற்கு, நான் அவரோடு வாழ. வசனத்தை அறிந்து கொள்வது நான் அதில் நடக்க, அதை பின்பற்ற. அல்லேலூயா. சத்தமா நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கம்மா, முழு பலத்தோடு அல்லேலூயா. அதன் வாழ்வதற்கு, அதில் நடப்பதற்கு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இப்ப சொல்றான். நேத்து சொல்றான், அப்பா நீங்க சொன்னது எனக்கு புரியுது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நேத்து பேசும்போது சொல்றான், நீங்க சொன்னது எனக்கு புரியுது. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்ன வித்தியாசமா நடத்துறத உணர முடியுது. நிறைய புரியுது, எனக்கு நிறைய சத்தியங்கள் விளங்குது. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுனா என்னன்னு இப்பதான் எனக்கு விளங்குது அப்படின்றான். நிஜமான அங்கேயே இருந்தா தேங்கின குட்டையாயிருவேன். சொல்லுவேன், தேங்கின குட்டையா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேங்கின குட்டையா இருக்கக்கூடாது. மோசே, நான் போன வாரம் தானே சொன்னேன், மோசே என்ன பண்ணலாம்? 40 நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து வார்த்தையை கேட்டுட்டு வரான். 40 நாள் கூட இருந்தான். அவருடைய கிரிகளை பார்த்தான். அவர் பேசுனதெல்லாம் கேட்டிருக்கிறான்.
ஆனா அவர் பார்க்கல. அப்ப இன்னொரு அறிவு அவனுக்கு தேவை. இன்னும் என்ன செய்யறான்? அவன் மைண்ட்ல பூரா அதான் இருக்கு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கீழே வந்தோன்னா அவ்வளோ பிரச்சனை நடக்குது கீழே. அதுக்கு மத்தியில அவன் நடுவில் ஆண்டவர்கிட்ட உள்ள பூந்து கேட்கறது என்னன்னா, அவன் மெயின்ல இருந்ததுனாலதான் கேட்கிறான். இதே யோசனையா இருந்திருக்கிறான். அதனாலதான் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி. இதுதான் பிரியமானவர்களே. யோவான் அறிந்திருந்த ஒரு அறிவு வேற. அவன் மார்பல சாய்ந்து சரீர பிரகாரமான இயேசுவை அவன் அறிந்திருந்தான். ஆனா உயிருள்ள தெய்வத்தை, அந்த மகத்துவம் உள்ளவரை, அந்த மகிமையானவரை, சர்வ வல்லவரை, பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறவரை, ஆமே நாளைக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறவரை அவன் அறியாதிருந்தான். அதை அவர் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது அவர் பாதத்தில் மார்பல சாய்ந்திருந்தவன் செத்தவனை போல விழுந்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அந்த வெளிச்சம் அவனுக்கு அடுத்த லெவல்ல கிடைக்குது. எப்ப கிடைக்குது? கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான போது. ஆண்டவருக்குள்ள இன்னும் அந்த வயதுல இன்னும் புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் சொல்றார், வயதான காலத்துல நான் விட்டு வந்த துருச்சோலை எடுத்துட்டு வா, இன்னும் தாகம் இருக்கு. ஸ்தோத்திரம், விளங்குதாங்க? புரியுதா உங்களுக்கு? இருக்கா உங்களுக்கு இந்த தாகம்? இருக்கா? தாகம் இருந்தா தேவன் தண்ணீரை ஊற்றுவார். உங்க வாழ்க்கையில நித்திய ஆமை நிரந்தரமான ஒரு கிருபையை, உடன்படிக்கையை அவர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். இந்த வாஞ்சையைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆர்வத்தை தான் எதிர்பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர்கிட்ட அந்த ஏக்கத்தை நீங்க விட்டுறவே கூடாது. சொல்றது விளங்குதாங்க? எதுல திருப்தி அடையக்கூடாது? தேவனிடத்துல வளர்வதில், தேவனை அறிகிற அறிவில் எதுல திருப்தி அடையாத? சந்தோஷமா இருக்கு கர்த்தருக்குள்ள, மகிழ்ச்சியா. ஆனா எதுல திருப்தி அடையாத? வளர்வதில். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் அவர் அறிவதில், அவர் சமூகத்துல ஜெபிப்பதில். அப்பா 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம்பா, 1 மணி நேரம் ஜெபிச்சப்பெல்லாம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம்பா, திருப்தி அடையாத. இன்னும் ஆண்டவரே 7 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, 8 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரே நாள்ல, ஒரு மாதத்துல ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்மகிட்ட வராருல பாஸ்டர் சந்திரசேகர், அடுத்த வாரம் சண்டே காலையில் வர போறாரு. ஒரு மாதத்துல என்ன செய்யறாரு? ஹலோ, ஒரு மாதத்துல வேதத்தை வாசித்து முடிக்கிறார். அவர் சும்மாதான் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் அவரை போஷிக்கிறாருங்க. கர்த்தர் அவரை போஷிக்கிறார். அல்லேலூயா. ரொம்பலாம் அலையிறது இல்லை, எந்த பிரபலியம் கிடையாது. கர்த்தர் அவருக்கு வேண்டியதெல்லாம் காகங்கள் எங்கெங்கேயோ இருந்து அவருக்கு ஆண்டவர் தேடி கொண்டு வரார். நீ கர்த்தரை தேட தேட கர்த்தர் உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் கிரியை செய்துக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். இந்த அறிவை அடைய மாட்டீங்க, இதுக்குள்ள போக மாட்டீங்க, தெரிய மாட்டேங்குது. உள்ள போனோன்னு பிரச்சனை வந்துடும், போராட்டம் இருக்கும், சத்துரு போராட தான் செய்வான். உன்னை உள்ள போக விடமாண்ட ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு. நீ உள்ள கிட்ட போறதுக்குள்ள பல தடைகளை கொண்டு வருவான், பல காரியங்களை கொண்டு வருவான். அதை மீறி நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை விடுறதில்ல. அதுக்கு இதுலயே எனக்கு வர போராட்டத்திலே ஜெயம் கொடுக்குறாரு அவர் தான். உள்ள போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வளர்ந்துகிட்டே இருக்கணும். சோத்திரம். நல்ல சத்தமா முழு பலத்தோடு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமான ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். 2வது சொல்லுகிறார் பாருங்க. நிறைய காரியங்கள் இருக்கு சொல்ல, நேரம் இல்லை. அடுத்த நான் பகுதிக்கு போக விரும்புகிறேன் பாருங்க. 55 அதே பகுதியை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 4 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக 3 சாரி வாசிங்க 2 வாசிங்க. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, நீங்க எனக்கு கவனமாய் செவி கொடுத்து அப்படின்றார். எப்படி செவி கொடுத்து? கவனமாய் செவி கொடுத்துட்டார். 3ல சொல்றாரு, உங்கள் செவியை எனக்கு சாய்த்து. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? என்ன செய்யுங்க? அடுத்தது, முதல்ல என்கிட்ட வாங்க, தாகத்தோட என்கிட்ட வா. ஹலோ, போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யாத, நீயே எல்லாவற்றையும் சொல்லிட்டு வராத, அவர் சொல்றதையும் கேள். அவர்கிட்ட வரவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட வளரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அவருக்கு செவி கொடுக்கணும். கவனமா எனக்கு செவி கொடு. அல்லேலூயா. எப்படி கொடு? கவனமா எனக்கு செவி கொடு.
உன் செவியை சாய்த்து கொஞ்சம் உன் செவியை என் பக்கமா சாய்த்து கேளு, நான் என்ன சொல்றேன்றதை கவனி அப்படின்றார் ஆண்டவர். அப்ப தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரணும் அதிகமா. அதுதான் நம்ம வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணும். சவுல் என்ன பண்ணாரு? ஏன் கிருபை போச்சு? செவி சாய்க்கிறத விட்டா கிருபை போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் சொல்றாரு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எது உத்தமம்? சத்தமா சொல்லுங்க, எது உத்தமம்? செவி கொடுத்து சேர்வதுதான் உத்தமம் என்று கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. நீ செவி கொடுக்காம வந்துட்டு நான் அதை செய்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், அல்லேலூயா, எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. எது உத்தமம்? சத்தமா சொல்லுங்க, எது உத்தமம்? இன்னைக்கு செவி கொடுக்க தான் மாட்டாங்க எல்லாரும், மற்றதெல்லாம் ரைட்டு. சோத்ர அல்லேலூயா. செவி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, நல்லா கவனிக்கணும். செவி கொடுக்கறதா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். மற்றதெல்லாம் ஒன்றும் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றத கேட்டு நடக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு குறைவு. அது மட்டும் செட் ஆகாது, அட்வைஸ் செட் ஆகாது, புத்திமதி செட் ஆகாது. என் புத்தியை ஏற்றுக்கொள்ளுன்றார் ஆண்டவர். விளங்குதுங்களா உங்களுக்கு? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்றார்? எனக்கு செவி கொடுத்து, ஒன்னு வாசிங்க பாப்பா. நீதிமொழிகள் 1:33 வேகமா. 1:33 வேகமா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசனம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாம எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான். நீ பயப்படாம தைரியமா இருக்கலாம்னா கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஆள் மட்டும்தான். சவுல் எப்போ தேவனுக்கு செவி கொடுக்கறது போயிச்சோ அதோட அவன் பயந்து வாழ்ந்தான். பெலிஸ்தருக்கு பயந்து, தாவீதுக்கு பயந்து, சொல்றது விளங்குதாங்க? எல்லாத்துக்கும் பயந்து தான் வாழ்ந்தான். தேவனுக்கு செவி கொடுத்தா நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. விக்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதலாய் இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செவி கொடுத்து சேர்வதே உத்தமம். தேவன் துக்கப்படுகிற காரியமே எது தெரியுங்களா? செவி கொடுக்க மறுக்கும் போதுதான். செவி கொடுக்க மறுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமா என்ன செய்யணும்? செவி கொடுத்து கேட்கணும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? வெளிப்படுத்தல முழுவதும் ஒரு சபைகளை குறித்து சொல்லும் போதும் ஆண்டவர் முடிக்கும் போது தான் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கா? பக்கத்துல கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க. காது இருக்கா? இப்ப ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் காது இல்லாதனாலதான் சொல்றாரா? என்ன சொல்றீங்க? காது இருக்குது, கேட்கறியா? ஆண்டவர் அப்ப சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? காது உள்ளவன் கேட்க கடவுன்னு. என்ன அப்ப ஆண்டவர் எங்களுக்கு என்ன காது இல்லையான்னு கேட்க முடியும் அவர்கிட்ட? காது இருக்கு, கேட்கறியா? எதை கேட்கிறோம்? சினிமா பாடல், மற்றவங்க பேச்சு, இடையிலேயே சொல்லுங்க. தேவையில்லாதெல்லாம் அந்த காதுக்குள்ள போகுது. எது போக மாட்டேங்குது? தேவனுடைய வசனம் போறதுன்னா கசப்பா இருக்கு. 4 பேர் புகழ்றதுன்னா அந்த காதுக்கு அப்படியே தேன் ஊத்துற மாதிரி இருக்கும். ஹலோ, எப்படி இருக்கும்? புகழ்ந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க, விளங்குதா இல்லையாங்க? புகழ்ந்தா எப்படி இருக்கு? தேன் பாயுது. அல்லேலூயா. புகழும் போதும் தேன் எல்லாம் பாயக்கூடாது. அப்ப சொல்ல, ஆண்டவரே இது என்னால வந்ததில்லை, இது நீங்க கொடுத்த அறிவுல என்ன 4 பேர் புகழ்றாங்க, உமக்கு சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா என்ன பண்ணுவோம்? ஆலோசனை ஒழுங்கா கேட்போம். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஆலோசனை என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா கேட்போம், செவி கொடுப்போம் ஆண்டவருக்கு.
செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கே அப்படின்னு ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ கவனமாய் செவி கொடுக்கிற ஒரு நபராய் இருந்தால் கர்த்தர் நீ விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாம உன்னை அமைதலா இருக்க பண்ணுவார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ கவனமாய் கர்த்தருடைய வசனங்களை நிறைய கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைகள். ஆதாம் ஆரம்பத்தில் செவி கொடுத்தவன் இரண்டாவது எதனால செவி கொடுக்கல? தேவ வார்த்தைக்கு எப்ப கீழ்ப்படியாம போயிட்டானோ அடுத்தது அவர் சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டேன்னு சொல்றான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதோட ஆண்டவர் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கும் அவருக்கு இருக்கிற தொடர்பு போச்சு. அப்பப்ப வந்து பேசினவரே குறைச்சுக்கிட்டாரு. சவுல்டையில பேசுறதையே நிறுத்திட்டாரு. தேவன் உன்னிடத்துல பேசுவதை அவர் ஒரு நாள் நிறுத்திடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். சொல்றது விளங்குதாங்க? சொல்லுங்க, கேட்கிறோம்பா. சோத்திரம். வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நம்மை அர்ப்பணிக்கும் போது, தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்ம மேல கிருபையாயிருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாம நீ அமைதலாயிருப்பாய். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அடுத்த பகுதிக்கு போவோம். 55:6 பாருங்க. 55 அதே அதிகாரத்துல தான் நான் 3 காரியங்களை சொல்கிறேன். 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எப்ப தேடுங்க? எல்லாரும் வாசிங்க. எப்ப தேடுங்க? கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். எப்ப நோக்கி கூப்பிடு? இப்ப எப்படி இருக்கிறார் அவர்? நமக்கு தூரமா இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறாரா? இந்த காலம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிற காலம். நீ என்ன கூப்பிட்டாலும் உனக்கு செவி கொடுப்பார். எப்படியாவது உனக்கு உதவி செய்வார். எப்படியாவது உனக்கு இரக்கம் பாராட்டுவார். அவர் அவரை தேடுற காலம் இது. இது கர்த்தரை தேடுகிற காலம். அவர் சொன்னார், ஒருவனும் தேடாத ராக்காலம் வரப்போகிறது. அப்படின்னா என்னது? இருண்ட காலம் வரப்போகுது. இருளின் ஆதிக்கம் வரப்போகுது. நீ தேட முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. இது கிருபையின் காலம், இது பகற்காலம், இது வெளிச்சத்தின் காலம். இந்த காலத்துல தேடி கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள். நல்லாதான் தட்டி சொல்லுங்க, ஜீவனோடு கூட. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்படியாலும் தேடு, எப்படியாவது தேடு, விற்றாத. எந்த சூழ்நிலையிலும் தேடு, எக்காலத்திலும் அவரை தேடு, எப்பொழுதும் அவரை தேடு. சத்தம், அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் எப்பொழுதும் அவரை தேடுறதை நிறுத்தாத. ஆண்டவர் தான் சொன்னார், என்னை தேடுங்கள் தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒருவரும் தேடாதே, தேடக்கூடாதே ராக்காலம். யோவான் 9:4 சொல்றாரு இல்லையா? வாசிங்க. யோவான் 9:4. வேகமா டக்குன்னு வாசிங்க. 9:4. யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும், பகற்காலம் சொல்றாரு, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனுமே கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, இது பகற்காலம், வெளிச்சத்தின் காலங்க. இது கர்த்தர் கிருபையின் காலம். இதுல தேடுனா உனக்கு இரக்கம், கிருபை வாழ்க்கையில பெருகிட்டே இருக்கும். உன்னை எந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்துவார், எந்த இடத்துல, எந்த விதத்துல உன்னை ஆமென் வாழ்க்கையில எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு முதல் தேவை என்ன தெரியுங்களா? தாகம் தான். முதல் தேவை என்னது? தாகம் உனக்கு ஃபர்ஸ்ட் வேணும். தாகம் இல்லாம எதுவுமே முடியாது இல்லையா? உனக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லாம உங்ககிட்ட என்ன சொல்லு, ஒரு படிக்கிற பையனடே நீ இதை படிப்பு படுறா, நீ இதை பண்றான்னு சொன்னா அவனுக்கு ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்க, நீங்க கழுத்தை பிடிச்சி குனிஞ்சு அதுல தள்ளி அமுக்கினா கூட அவனுக்கு ஆர்வம் இல்லை. அவன் என்ன பண்ண மாட்டான், சும்மா போயிட்டு வருவான் ஒழிய கடைசியில் எல்லாத்துலயும் முட்டை வாங்கி வச்சிருப்பான். நீ விருப்பம் இல்லாத ஒரு வேலையில ஒருத்தனை நீ அமர்த்தினு சொன்னா அந்த வேலையில அவன் என்ன செய்ய மாட்டான். அவனுக்கு அந்த வேலை மேல ஒரு ஆர்வம் வந்துட்டுனா அவன் என்ன பண்ணிடுவான், அந்த வேலையை கற்றுக்கொள்ளுவான். கற்றுக்கொள்றா, இதை புரிஞ்சுக்கடா, இதை செய்யடா, இதை எப்படி பண்றா, எப்படி பண்ண. ஆர்வம் வரலன்னா, ஹலோ விளங்குதாங்க?
சத்தமா சொல்லுங்க, நல்ல விளங்குதா? உங்களுக்கே ஆர்வம் வரணும் தேவனுடைய காரியத்துல. நீ காலைல எழுந்திரிச்சு சொன்ன வேலைக்கு போகணுமா அப்படின்னு ஆர்வம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? போக மாட்டேன். அடுத்து தூங்கு, இன்னைக்கு லீவ் போடு, ஊர் சுத்து. அல்லேலூயா. உனக்கு ஆர்வம் வந்தா என்ன பண்ணுவ? காலையில இருந்தோன்னா ஐயோ வேலைக்கு போகணும், இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்கு, நான் வேலைக்கு போயிடணும், படிக்கிறதுக்கு போயிடணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தா அது போல காலைல எந்திரிச்சோன்னே இன்னைக்கு ஜெபம் பண்றதா, ஒரு அரை மணி நேரம் போதுமா, டைம் ஆயிடுச்சு இல்லை, இப்படி இழுத்தினா யோசனை, அவ்வளவுதான். ஆர்வம், படுக்கும் போதே ஆர்வம். ஆண்டவரே காலையில பாருங்க கரெக்டா, ஆமா 3:30 மணிக்கு இன்னைக்கு ரெகுலரா சண்டே 3:30 மணிக்கு எழும்புற அந்த டைம் டங்குன்னு என்ன செய்யும்? ஒரு முழிப்பு வந்துடும். கரெக்டா 3:30 மணிக்கு டான் திரும்பி பார்த்தா கரெக்டா 3:30 இருக்கும் மணி, சரியா இருக்கும். ஆனா அதுக்கு மேல கொஞ்ச நேரம் நம்ம சாயணும்னு நினைச்சாதான் சிக்கல் வரும். ஹலோ, நம்ம 3:30 நாளைக்கு காலையில ஆராதனை ஜபத்துக்கு எந்திரிக்கணும். ஆர்வமா படுத்தோம்னா 3:30 மணிக்கு ஆவியானவர் எப்படி எழுப்புவாருன்னு தெரியாது. கரெக்டா முழிச்சு அப்படி பார்த்தா மணி 3. சோத்ராலில் ஒரு நிறைய டைம்ல அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். நமக்குள்ள ஒரு சோர்வை கொடுத்துட்டோம்னா தான் அது அப்படியே போகும். ஆண்டவரே அப்புறம் மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒழுங்கா கரமா எந்திரிக்கணும், நேரத்துக்கு எந்திரிக்கணும், எனக்கு உதவி செய்யப்பான்னு மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணி ஒப்புரவானாதான் ஆவியானவர் மறுபடியும் நமக்கு உதவி செய்வார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, அப்பதான் உதவி செய்வார். முதல்ல தேவை, நல்லா கவனிங்க, என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. பாருங்க, மழை லேசா துளிச்சா போதும், நம்மளால என்ன பண்ண மாட்டான்? மழை வருது, ஐயோ கரைஞ்சிருவேன். உப்பு மூட்டை நம்ம, என்னது நம்ம யாரு? சத்தமா சொல்லுங்க, என்னது? உப்பு மூட்டை, கரைஞ்சிருவோம். இரவு ஜபத்துல பாருங்க, நான் தான் கூப்பிடல, எதுக்கு பஞ்சாயத்து வந்து அப்புறம் மழை பிரச்சனை அப்படின்னு விட்டேன். நாங்க போனோம், பிரதர்ஸை கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போனோம் இரவு ஜபத்துக்கு. ஐயா போகணுமே, சொன்னீங்களே, அறிவிச்சிங்களே, நாங்க வரலாமா, நீங்க வரலாமான்னு ஒருத்தரும். சும்மாவே நல்ல காலத்துல நாயகம், நம்மெல்லாம் மழை காலத்துல ரொம்ப நாயகம். சொல்லுங்க பாப்போம். விட்டா போது சோத்திரம், குப்பாடு போட்டு படுத்துக்கிறதுக்கு தான் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க நல்லா கையை உயர்த்தி. நான் போறதுக்கு ஆயத்தமா தான் இருக்கிறேன். போனா இன்னும் சபையில இருந்து ஆளை கூட்டு வரலையே அப்படின்னு கேட்பாங்களே, எல்லாரும் கூட்டு வராங்க, நீ கூட்டு வரலையேன்னு சொல்லுவாங்களே. அது ஒரு இதுதான் ரேஸா, நமக்கு ஒரு யோசனையில் தான் நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். ரைட்டு போவோம், வர வரைக்கும் பசங்களை கூப்பிட்டு போவோம். போனா உள்ள போறோம், 10:30 மணிக்கு உள்ள நுழையிறோம், உள்ள ஃபுல் அட்டண்டன்ஸ், உள்ள ஃபுல் அட்டண்டன்ஸ். அத்தனை பேர் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் வந்த ஆட்கள் குறைவு. நாங்க விளங்குதாங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் வந்த ஆட்கள் 4-5 பேர், ஒரு 5-6 பேர் 10 பேர் தான் வந்திருப்பாங்க அதிகபட்சம். 2வது வந்தவங்க ஃபுல் அட்டண்டன்ஸ். எப்பவும் சண்டே, எப்பவும் நைட் ப்ரேயருக்கு வர மாதிரி 300-350 பேர் உள்ள உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க 10:30 மணிக்கு. நம்ம அழுது நல்ல மலைகளே ஒன்று இருக்காது. அப்போ கூட 10:30க்கு ஒன்றுன்னா 11 வரைக்கும் வரும். செவ்வாய்க்கிழமை பாருங்க, மழையெல்லாம் விட்டுருச்சு. அப்போ கூட என்ன இல்லை, மழை தூரிருச்சு, அதனால வரல செவ்வாய்க்கிழமை. ஆனால் ஆண்டவர் கிருபையில வந்தாங்க. அப்போ ஒரு கூட்டம் வந்தது, ஒரு 30 பேர் வந்தாங்க, ஆராதிச்சு கத்தரை தொழுது கொண்டோம். சொல்லுங்க. லேசா தலைவலி கூடாது, ஜெபம் பண்ண மாட்டோம். லேசா வயிற்று வலி கூடாது, ஜெபம் பண்ண மாட்டோம், இல்லையா? சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவருக்கு தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டே தான் இருக்கு. ஆனால் திரும்ப திரும்ப நீங்க பாருங்க, அதே தான் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் அதே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. வசனம் கேட்டுட்டே தான் இருக்கிறோம், ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு தான் முதல் ஓப்பி அடிப்போம், மற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். எவ்வளோ பேர் புரியவே மாட்டேது. ஆனா நம்ம சொல்ல வேண்டிய சத்தியத்தை சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். கையை உயர்த்தி நல்ல சத்தமா. அதான் நேற்று ஃபோன் மெசேஜ் போட்டேன், எல்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் கேட்டார், எனக்கு பயமா போச்சு. ஐயா நாளைக்கு ஆராதனை இல்லையா? ஏன்யா? இல்லை வீட்டில் ஜெபிக்க சொன்னீங்களா? ஐயா இப்போ ஜெபிக்க சொன்ன உண்டு. அவர் காலையில் 7:30 மணிக்கு நினைச்சிட்டார். வீட்டில் காலையில் ஜெபிக்க சொல்றீங்களே, அப்போ ஆராதனை இல்லையா? ஐயா நீ ஒழுங்கா மெசேஜ் நல்லா கேளு. சோத்திரம், அல்லேலூயா. எனக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் திரும்ப போட்டு கேட்ட, கரெக்டாக தான் நம்ம பேசிக்கிறோமா அப்படின்னு. இப்போ தெளிவாக தான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு 1ஆம் தேதி மாதத்தில் முதல் நாள் வேற அப்படின்னு தெளிவாக தான் மெசேஜ் போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. திரும்ப கேட்டு தெளிவாயிட்டான். அப்புறம் நல்ல வேலை கேட்டியப்பா என்ன இப்பவே. சோத்திரம், அல்லேலூயா. இப்போ வீட்டில் சும்மா தான் லீவில் இருக்கிறோம், சனிக்கிழமை வேலைக்கெல்லாம் ஓடுவோம். எல்லாம் வீட்டில் இருக்கிறீங்க, குடும்பமா தனியாக கூடி என்ன பண்ணுங்க, 1 hour ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வாரு.
இரக்கம் தானே இந்த புயல் எல்லாம் பாருங்க, இரக்கம் தானே. மொத்தமா போக வேண்டியது இதை அப்படியே வந்து ஒட்டி ஒடியாம ஓடிருச்சு அப்படியே. சோத்திரம். இந்த பக்கம் வந்து அடிச்சா என்ன இருக்கும் நம்ம பக்கம்? சொல்றது விளங்குதாங்க? அப்படியே தூரிட்டு போயிருச்சுங்க. இந்த புயலுக்கு 4 நாள் 5 நாள் மழை வரணுமா? 3 நாள் 4 நாளைக்கு டைட்டா அடிக்க வேண்டிய மழை. அவனே கன்ஃபியூஷன் ஆகுறான். என்னது சரியா கணிக்க முடியல, தாமதமாகுது, இதாகுது. அப்படியே மழை அதிகமா இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தா ஒரு நாள் மழை இல்லை, வெள்ளிக்கிழமையெல்லாம் மழை இல்லை, வியாழனும் மழை இல்லை. என்னடா அது? சனிக்கிழமை மட்டும் இரவுல அப்படியே, வெள்ளிக்கிழமை நைட்டு இரவுல லேசான ஒரு மீடியமான தூறல் தான். அதுக்கே அங்கங்க ஊரெல்லாம் தண்ணி. அந்த மழை டைட்டா அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. வேகமா அடிச்சதுன்னா, சொல்றது புரியுதாங்க? வேகமாச்சுன்னு வைங்க, அந்த இரவெல்லாம் பெஞ்சு அடுத்த நாள் பகலெல்லாம் பெய்யுது, 24 hours மழை பெய்யுதுன்னா, டைட்டா வேகம் ஒரே ஸ்பீட்ல மழை வந்துட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகும்? பாதி ஊர் மூழ்கி போயிடுங்க. சொல்றது விளங்குதாங்க? நம்ம இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும். வெளியில நாளைக்கெல்லாம் கூட நம்ம ரிலீஸ் ஆக முடியாது. அது சென்னை பக்கம் இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா அந்த பக்கம் போயிடுச்சு புயல். புதுச்சேரி ஒட்டி அந்த பக்கமா போயிடுச்சு புயல். சின்ன கடைசி கரையை கடக்கும்போது அந்த பக்கம் போய் கடந்துருச்சு. இந்த பக்கம் வந்ததுன்னா நிறைய அடிச்சு காத்துல நிறைய காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், நம்மளுக்காக மன்னிப்பு கேட்கணும். நம்மளே மன்னிப்பு, ஆண்டவர் எங்களையும் மன்னியும், தேசத்தை ஜனங்களெல்லாம் மன்னியும், இப்படிப்பட்ட இதுல இருந்து எங்களே ஆபத்துல காப்பாத்தும் சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கணும். சொல்றது விளங்குதாங்க? அப்படிலாம் வருது சீற்றங்கள், மோசமான நிலைகள், உலகத்தினுடைய முடிவு காலங்க இதெல்லாம். விளங்குதா? பயபக்தியோடு கர்த்தரை தேடுகிற காலம் இது. இந்த காலத்தை தேடுகிற காலம். இதை விட்டுறாத. எவ்வளவு முடியுமோ தேடு ஆண்டவரே. தாகத்தோடு தேடு, செவி கொடுத்து தேடு. அல்லேலூயா சொல்லுங்க. விடாம அவரை தேடிக்கிட்டே. அல்லேலூயா. கிரியை செய்வார். வார்த்தை கிடைக்கும், வாக்குத்தத்தம் கிடைக்கும், வாழ்க்கையில கிரியை நடக்கும். தேடுறத நிறுத்திடாத. கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. நான் கடைசியா 4வது காரியம் வாசிங்க. ஸ்தோத்திரம். 55, 7, 8 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எப்படி இருக்கிறார்? மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, துன்மார்க்கன் தன் வழிய, அக்கிரமக்காரன் தன் நினைவை என்ன செய்யணும்? விட்டு என்னிடத்தில் திரும்புங்கன்றார். உன் வழியையும் உன் மோசமான நிலையும். துன்மார்க்கன் அக்கிரமம்னா என்னது? அக்கிரமக்காரன் என்னது? எப்ப கிரமத்தை விட்டு விலகிறோமோ அது அக்கிரமம் தான். சொல்லுங்களேங்க. எப்போ தேவன் வைத்திருக்கிற கிரமத்தை விட்டு விலகிறோமோ இப்ப துன்மார்க்கனா நானு அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். துன்மார்க்கனா அப்படின்னா சன்மார்க்கத்தை விட்டு விலகனா? சத்தமே வரமாட்டேங்குது. எப்ப சன்மார்க்கத்திலிருந்து நம்ம வாழ்க்கை கொஞ்சம் விலகுதோ அப்ப என்ன ஆகுது? அது துன்மார்க்கம் தான். எப்போ தேவன் வைத்திருக்கிற கிரமத்தை விட்டு விலகிறோமோ அது என்னவாயிடும்? சத்தமா அக்கிரமமாயிடும். அதான் துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்ப கடவன். அப்பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு. எப்ப நீ உன்னுடைய கிரமத்தை, தேவன் வைத்த கிரமத்தை மீறுறையோ அதை யோசிக்க. ஆண்டவரே, உங்க வழியை விட்டு மீறனே. ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற கிரமத்தை விட்டு என் வழியில போறனே. நீங்க வைத்திருக்கிற ஆமேன் அந்த ஒழுக்கத்தை விட்டு நான் என்ன பண்றேன்? நான் என்னுடைய நினைவுல ஓடுறேனே. என் நினைவுல ஓடுறேன், என் வழியில ஓடுறேன். இல்ல, திரும்பணும் கர்த்தருடைய நினைவுக்கு, கர்த்தருடைய வழிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்றாரு, டே, உன் நினைவு என் நினைவு இல்லை, உன் வழியும் என் வழி இல்லை. உன் நினைவு எப்படி இருக்கு தெரியுமா? உன் நினைவும் வழி எப்படி இருக்கு தெரியுமா? வானத்துக்கு எவ்வளவு உயரம் பாரு. அதை விட உசரம். சம்பந்தமே இல்லைன்றார். முடியவே முடியாது. என் நினைவுக்கு என் வழிக்கு நீயே. ஹலோ, கவனிக்கிறீங்களாங்க? பிளீஸ், கடைசி நேரம் கொஞ்சம் விழிச்சுக்குங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, முடியாதுப்பா உன்னால. என் நினைவுக்கும் என் வழிக்கு நீ என்ன செய்ய முடியாது? வர முடியாது. திரும்புங்கன்றாரு. அக்கிரமம் வழியை விட்டு உன் நினைவை விட்டு என் இடத்துல திரும்புன்றாரு. ஆனா நீ என்ன பண்ண முடியாது? உன் நினைவு என் நினைவு இல்ல, உன் வழி
என் வழி அல்ல, உன் நினைவை காட்டிலும் உன் வழியை காட்டிலும் என் நினைவுகளும் என் வழிகளும் வானத்துக்கு எவ்வளவு உயரமா இருக்கும் அவ்வளவு உயரம்பா அப்படின்ட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ எப்படி ஆண்டவரை போல மாறுற அனுபவம் இது. ஆண்டவரோடு நினைவுக்கும் வழிக்கும் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் இது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை போல மாறுகிற ஒரு அனுபவம் இது. முடியுமா? இது ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப தூரத்தில் இருக்கிற நீ அவரும் நாமளும் பெரிய டிஸ்டன்ஸ். அதான் சொல்றது நடுச்சுவர் அப்படின்னு இருக்குது. இயேசுவுக்கும் தேவனுக்கும் நமக்கும் இருந்த நடுச்சுவரை தேவன் தகர்த்து. ஹலோ, புரியுதாங்க சத்தியம்? நடுச்சுவரை தேவன் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து தகர்த்து தேவனோடு கூட சேருவதற்கு, இணைவதற்கு வழி பாலமா இயேசு இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இயேசுனுடைய வழியில நடந்தா, அவ சொல்ற வார்த்தையில நடந்தா, ஆவியானுடைய உதவியோடு நம்ம நடந்தா என்ன பண்ண முடியும்? அவரை போல மாற முடியும். அதான் ரோமர் 12:1-12 2வது வசனம் சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. 12:2 வாசிங்க பாப்போம் வேகமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, நல்லா கவனிங்க, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையோ, நல்லா கவனிங்க, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. என்ன ஆகணும்? நம்ம மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகல்றார். கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். நம்ம மனம் என்ன ஆகணும்? புதிதாகணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விளங்குதாங்க? தேவனோட இணைகிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஹலோ கவனிங்க, என்ன வேணும்? மனம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நினைவை விட்டு, நம்ம அக்கிரமத்தை விட்டு, நம்ம வழியை விட்டு, தேவனே உங்க நினைவுக்கும் வழிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றது ஒப்பு கொடுத்தா முதல்ல என்ன வேணும்? நம்ம மனம் தேவனை போல மனம் மாறுகிறதுனாலே உங்க மனம் புதிதாக்குவார் ஆண்டவர். மனசு என்ன பண்ணுவார்? இந்த மனதை, இந்த இருதயத்தை புதுசாக்குவார். நவமான இருதயம். சத்தமா சொல்லுங்களேன், விளங்குதாங்க? எப்படிப்பட்ட இருதயம்? புதிய இருதயம், நவமான இருதயம். இந்த இருதயத்தை கொடுத்து அவர் என்ன பண்றாரு? மறுரூபப்படுத்துறார் அவரை போல. ஹலோ, சத்தமா மண்டையில ஏறுதுங்களாங்க? நல்லா விளங்குதா? கையை உயர்த்தி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ தேவனிடத்துல நம்ம விரும்பணும். ஆண்டவரே, என் வழி அல்ல, என் நினைவல்ல, உங்க நினைவுக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்க வழிக்கு என்ன ஒப்பு கொடுக்குறது. எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து வாசிங்க பாப்போம். ஏசாயா அதே 10:11 வாசிங்க பாப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் 10:11. ஏமா எதுமா வாசிக்கிற? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. மேல வசனத்தை முடிச்சுட்டு இத சொல்றாரு. எப்படி மழை பெய்து எல்லாத்துக்கும் விதையை உண்டாக்குதோ, பலனை உண்டாக்குதோ, அப்படியே நீ என் நினைவுக்கு திரும்பன்னு சொல்லி என் வழிக்கு திரும்பன்னு சொல்றாரு. ஆனா என் நினைவும் என் வழியும் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கீழே, மழை எப்படி இந்த பூமியில விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குதோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து. எப்படி செய்யும்? விரும்புனதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் அனுப்புற வசனம் நான் விரும்பினதை செய்யும்ன்றார். நான் அனுப்புற வசனம் நடக்கும், அது கிரியை செய்யும்ன்றார். எப்ப செய்யும் தெரியுங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான். யார் ஒருவர் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, வார்த்தையை நல்லா கவனிங்க, தேவன் சொல்லுகிற காரியத்தை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, மாறணும், நினைவில் இருந்து அக்கிரமத்திலிருந்து உங்க வழிக்கும் உங்க நினைவுக்கு நான் திரும்பணும்னு சொல்லி நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவ வார்த்தை நம்ம இருதயத்துல என்ன செய்யுது? கீழ்ப்படியும் போது வசனத்தை, வார்த்தையை கொடுப்பார். வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தா இந்த பூமி என்ன பண்ணுது? மழையை கொடுக்கும் போது அது பூமி அந்த மழையை வாங்கி கொள்ளுகிறது. தேவன் வைத்திருக்கிறார் அந்த நியமத்தை. சொல்றது விளங்குதாங்க? அது பூமி வாங்கிக்குது. ஆனா மனுஷனுக்கு வார்த்தையை வச்சிருக்கிறார். கொடுக்கும் போது நம்ம அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வாங்கி கொள்ளணும்.
வாங்கி கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கும் போது வசனம் என்ன செய்கிறோம்? உனக்குள்ள பலன் கொடுத்துதான் தீரும், நான் அனுப்பின காரியமா மாறுன்றார். நம்ம மனம் புதிதாவதுனாலும், நம்ம மனம் புதிதாகிறதும் தேவனோடு இணைவதும், நல்லா கேளுங்க, நம்ம மனம் புதிதாவதும் தேவனுடைய வழிக்கும் நினைவுக்கும் நம்ம அவரோடு உறவாடுகிற, அவருடைய வழியில நடக்கிற, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு அனுபவம், மறுரூபம் உண்டாகணும்னு சொன்னா இது முழுக்க முழுக்க தேவனிடத்துல திரும்பி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலையும் ஆவியானவரோட வழி நடத்துதலின்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறதுனாலதான். மாம்சத்துல இருக்கிறதெல்லாம் அது மாம்சமா இருக்கும், ஆவியிலே உண்டாகிறதெல்லாம் அது ஆவியா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப ஆவியானுடைய நடத்துதலுக்கு, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து ஆவியானுடைய உதவியை நீ சார்ந்து கொள்ளும் போது இது சாத்தியமாகும். எது சாத்தியமாகும்? உன் மனம் புதிதாக ஆரம்பிக்கும். புதிதாகும் போதுதான் தேவ சுவாவம், தேவ சாயல், தேவனை போல மாறுகிற ஒரு அனுபவம், அவர் வழியிலே, அவர் நினைவுல நீ நடக்க முடியும். அவர் வழியில் நடக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேங்க சத்தமா, அல்லேலூயா. உன் நினைவில் இருந்து, யோசனையில் இருந்துட்டு நீ தேவனிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது. அவர் வழியும் அவர் யோசனையும் ரொம்ப தூரம்பா. ஹலோ, புரியுதாங்க? எட்டாத தூரம்ன்றார். என்று நீ நல்ல உறவாடனா எட்டாத தூரம் முடியாது அப்படின்றார். அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயரத்தத்தினாலே அதை நமக்கு இலகுவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் கொடுக்கிற வார்த்தைகள், அவர் வசனங்கள் நம்ம மனசை என்ன பண்ணணும்? நம்ம மனம் புதிதானா மாத்திரம்தான். யார் புதிதாக்கு? எது புதிதாக்கும்? வசனம். சொல்லுங்க அல்லேலூயா. எது புதிதாக்கும்? நவமான இருதயத்தை எது கொடுக்கும்? வசனம். பரிசுத்த ஆவியானவர் உன் மனதை புதிதாக்குவார். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், புரியுதுங்களா உங்களுக்கு? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை. ஒத்த வேஷம் போடாம திரும்பி ஒரே மனமா திரும்பி, ஒரே இருதயமா திரும்பி தேவனுடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறிய அந்த அறிவை அடையும் போது உன் மனம் புதிதாகும். தேவன் தன் வாசனத்தினாலே, ஆவியானுடைய உதவியினாலே உன் மனதை புதிதாக்கி உன்னை மறுரூபமாக்குவார் அப்படின்ற இது சாத்தியமாகும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது அதுல சாத்தியமாகும். அப்ப தேவனிடத்துல திரும்ப வேண்டும். தேவனுடைய வழிக்கும், சொல்லுங்க, தேவனுடைய 128 இருக்கிற ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில சாதாரணமா வரும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் ஆய்க்கும். அவன் மனைவி, அவன் குடும்பம் எப்படி இருக்கும்? ஆமா, உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. முதல் வசனமே என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. சத்தமா சொல்லுங்க. உன் குடும்ப பிளெஸிங்கா இருக்கும். ஹலோ, உன் வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும். சத்தமா அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். தேவனுடைய வழியில நடப்பதற்கு, பிரைஸ் காட், தேவனுடைய வழியில நடக்கணும், அவருடைய நினைவுல நடக்கணும். நம்ம நினைவில் ஆண்டவரே, என் நினைவில் உங்க நினைவுக்கு என்ன ஒப்பு கொடுக்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க வழிக்கு என்ன திருப்புறோம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அவர்கிட்ட திரும்பும் போது, வார்த்தை கீழ்ப்படியும் போது விளங்குதாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? தாகத்தோடு வா, அல்லேலூயா சொல்லுங்க. செவி கொடு. தாகத்தோடு வந்து கர்த்தர்ட்ட என்ன பண்ணு? தேடு. தேவனை தாகத்தோடு தேடு. அவர் சொல்றதுக்கு செவி கொடு. அவரை, இது தேடுகிற காலம் விடாத, இது பகற்காலம் விடாத. உன்னை மன்னிக்கிறதுக்கு என்ன சொல்றார்? அருமையான வார்த்தை இல்லையா அது? என்ன செய்யறார்? மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் இல்லையா? தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிப்பார். எந்த நிலையிலும் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் மனம் திரும்புதல தான். சொல்லுங்கள் அல்லேலூயா. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், நீ கர்த்தர்ட்ட பரிபூர்ணமா மனம் திரும்பிட்டா உன்னை மன்னிச்சு உன்னை எடுத்து அவருடைய அட்லீஸ்ட் அவருடைய பிள்ளையாவது உன்னை பயன்படுத்தி உன்னை நித்தியத்தில் அவர் மன்னிச்சு இரக்கம் பாராட்டி உன்னை சேர்த்து கொள்ளாம உன்னை விடவே மாட்டார். நீ அறியாம புத்து பிசைகனால செய்யற எந்த தப்பையும் அவர் மன்னிக்காம உன்னை விட மாட்டார். திரும்பும் போது
திருப்பத்தை தான் எதிர்பார்க்கிறார், திரும்புறதான் எதிர்பார்க்கிறார். இப்ப மனசுதான் சரியில்லை, மனம் மாறல, மனம் மறுரூபம் அடையணும். சத்தமா சொல்லுங்க, எது மறுரூபம் அடையணும்? இதுதாங்க மோசமானது. இருதயம் தான் கேடுபாடு உள்ளது, இருதயம் தான் ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க இதுதான் செவி கொடுக்க மாட்டேங்குது. ஹலோ, இது ஏத்துக்கிட்டா இது பிரச்சனை இல்லை, இது கேக்குது, இதுல போய் வாங்க மாட்டேங்குது, இருதயம் வாங்க மாட்டேங்குது, அப்படியே லிப்ட் பண்ணி இந்த காது வழியா தள்ளி விடுது. ஹலோ, பாட்டை கேக்குது காது, வாய் தான் பாடுது, உள்ள போய் இருதயத்துல பாட மாட்டேங்குது. புரியுதுங்களா? தேவனுடைய மகத்துவத்தை முழுமையா அறிஞ்சு அர்ப்பணிப்போட செயல்பட முடியல, ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்க முடியல, அந்த மருவத்தின் அனுபவம் இல்லை. அதை முழு இருதயம் தான் மன்னிக்கிறேன் அப்படின்னு பேர் வாயில் வேலையில சொல்லுவோம். மனசார இருதயத்திலிருந்து கசப்பு உள்ள வரும்போது இருதயம் இல்லைங்க, நான் அப்படிலாம் கசப்பெல்லாம் வச்சுக்கலைங்க, விட்டா கடிச்சு கொதறிடுவான் நம்மால். எங்க மாறாத வரைக்கும், எங்க மாறாத வரைக்கும் சொல்லு சத்தமா, எங்க மாறாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. நான் இதை பார்க்கறது விட்டுற, செல்ல பார்க்கறது விட்டுறாங்க, அதை பார்க்கறது விட்டுறாங்க, அல்லையிலே சொல்லுங்க, இதை விட்டுறேன் அதை விட்டுறேன், ஆண்டவரை தேடுவேன், அல்லேலூயா ஆமென், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணாலும் இங்க மாற்றம் இல்லைன்னா என்ன பண்ணும்? உன் இருதய தானா அதன் பக்கம் இழுக்கும், உன் மனசு தானா அதன் பக்கம் போகும். இங்க மனம் மறுரூபமா இருந்தா, மனம் புதிதா இருந்தா, புத்தி பெசகாது, தேவ வசனம் உள்ள இருந்தா, தேவ வார்த்தை உள்ள இருந்தா, இருதயத்தில் ஆவியானவர் நிரம்பி இருந்தால் சொல்லுங்க அல்லேலூயா, அவர் வழியை விட்டு விலக மாட்டோம், அவரோடு உறவாடுவோம். அவருடைய சுபாவம் நமக்குள்ள, அவருடைய கேரக்டர் நமக்குள்ள பரிபூர்ணம் உண்டாயிட்டே இருக்கும். விருப்பம் வேணும். இதுக்கு என்ன வேணும்? விருப்பம் தான் எல்லாத்துலயும் நமக்கு தேவை. தேடுறதுக்கு விருப்பம், செவி கொடுக்கறதுக்கு விருப்பம், அவர் ராக்காலம் இந்த காலத்துல தேடுறதுக்கு, மனம் திரும்புவதற்கு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோட இன்னும் உறவாடணுன்ற அனுபவத்துக்கு நமக்கு விருப்பம் தேவை. எத்தனை பேருக்கு சொல்ற சத்தியம் புரியுது? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? அப்பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நித்தியமா தலைமுறை தலைமுறையா சந்ததியா தேவனுடைய கிருபை பரிபூர்ணமா உங்க வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கு. தாவீதுக்கு மேல வச்சு இந்த கிருபை அவனை விட்டு விலகாத கிருபை. அந்த கிருபை என்ன செய்யாது? நம்மளை விட்டு இந்த வாழ்க்கைக்கு, தேவனுடைய வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கும் போது அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமாய் காணப்படும். வாழ்க்கையில கிருபை நிறைந்திருக்கும். ஜெபிப்போமா? எழுமி நின்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாரத்தோடு கூட ஆமென். இந்த நேரத்தில் உங்க இருதயம் வரணும்.